ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஹேமாவுக்கு வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இப்போ ஹேமா கண் முழிச்சு பார்க்குறாங்க. பாரதி ஹேமாவை செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ எப்படி இருக்குது ஹேமா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மா வேணுட்ட கேட்குறாங்க, ஹேமாவுக்கு என்னாச்சு, இதுக்கு முன்னாடி இவ இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஆகுது அப்படின்னு வேணு சொல்கிறாரு. பாரதிட்ட வேணு கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஆனதே இல்லை, இப்போ மட்டும் இவளுக்கு எப்படி இப்படி ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. பாரதி ஹேமாவோட பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்ருக்கிறாரு. சௌந்தர்யா என்னடா ஆச்சு, பதில் சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி ஹேமாட்ட கேட்குறாரு, நீ டேடிட்ட உண்மையை சொல்லு, கடைசியாக நீ எப்போ சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. மத்தியானம் நீ சாப்பிட்டியா இல்லையா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடல ஹேமா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. எனக்கு சாப்பிடணும்னு தோணலை டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. சௌந்தர்யா வேணு ரெண்டு பேர்த்தையும் பாரதி இப்போ கோபப்படுறாரு. ஹேமா சாப்பிட்டாலாம் இல்லையான்னு கூட நீங்கள் கவனிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டதுனால டிரைவர்கிட்ட தான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன், ஆனால் லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் வந்தக்கப்புறம் அவள் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவா, ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்தியா அஞ்சலி அப்படின்னு கேட்குறாங்க சௌந்தர்யா. நைட் டைமில் ஏதாவது டிஃபன் கொடுத்தையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த, நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சௌந்தர்யா இப்போது ஃபீல் பண்ணுறாங்க, வீட்டில் இத்தனை பேர் இருந்தும் குழந்தை சாப்பிட்டாலாம் இல்லையான்னு கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் நீங்கள் என்னோட குழந்தைய பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு பாரதி கோபப்பட்டு பேசுகிறாரு. யாரும் இங்கே நிற்காதீங்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி ஹேமாட்ட கேட்குறாரு, ஏன் ஹேமா சாப்பிடாம இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிற அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு சாப்பிடணும்னு தோணலை டேடி, எனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்கு டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. இப்போவாவது சொல்லுங்கள் டேடி, நீங்கள் யாரை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க, அம்மா எங்கே இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. பாரதி ஹேமாட்ட சொல்கிறாரு, உன்னோட அம்மா நீ பிறக்கும் போதே இறந்துட்டாங்க ஹேமா, சொன்னால் புரிஞ்சுக்கோ ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. உயிரோடு இருக்கிறவங்கள தானே டைவர்ஸ் பண்ண முடியும், நீங்கள் யாரை டைவர்ஸ் பண்ண போகிறீங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. நான் யாரையும் டைவர்ஸ் பண்ண போகிறதில்ல ஹேமா, அதெல்லாம் போய் ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. யாரோ உன்கிட்ட தப்பான விஷயத்த சொல்லி உன்னை நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இப்போ ஹேமா சொல்கிறாங்க, நீங்கள் யாரையுமே டிவோர்ஸ் பண்ணலைன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி இப்போது ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு வராரு. அதுக்குள்ளே ஹேமா டயர்டாகி தூங்கிடுறாங்க. அதான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ரோஹித் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. என்னைக்கு ஷர்மிலான்னு ஒரு அம்மாவை மீட் பண்ணினேனோ அன்னையிலேருந்து என்னோடய வாழ்க்கையை தலைகீழாக மாறிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கெல்லாம் பெட்ரூம் சைஸ்க்கு பாத்ரூம் இருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு. ரோஹித்தோட ஃப்ரெண்டு இப்போது அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ மெக்கானிக் ஷெட்லேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போனேயே, அதோட ஓனர் கேட்டுகிட்டே இருக்காருடா, சீக்கிரம் வந்து காரை வந்து கொடுடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காரை கேட்டாலாம் என்னால் கொடுக்க முடியாது, அந்த காரை வச்சு தான் நான் சீன் போட்டுட்ருக்கிறேன், ஒரு 2-3 நாளைக்கு சமாளிடா அப்படின்னு சொல்கிறாரு ரோஹித். ரோஹித் சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட, நீ வேணால் வேற ஒரு காரை இங்கே வந்து விட்டுட்டு அந்த காரை எடுத்து போயிடுடா அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் கார் இல்லாமலாம் இங்கே இருக்க முடியாதுடா அப்படின்னு ரோஹித் சொல்கிறாரு. ஓ, நீங்கள் கோடீஸ்வரன் உன்ட்ட பல கார் இருக்குன்னு சீனை போடுற அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ரோஹித் ஃப்ரெண்ட் ரோஹித்தை சொல்கிறாங்க, உன்னோட அம்மா ரொம்ப அழுதாங்கடா, கடன்காரங்களாம் மறுபடியும் வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, உன்னோட பையன் கடனை வாங்கிட்டு என்கிட்ட அது ஓடி போயிட்டானான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சமாவது உன்ட்ட பணத்தை வாங்கி கொடுக்க சொல்லிச்சுடா அப்படின்னு சொல்கிறாரு. ரோஹித் சொல்கிறாரு, இந்த ஷர்மிளா அம்மா மக வெண்பா காலத்தில் தாலி கட்டி செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா அந்த அம்மா பாட்டுக்கு யூஸ் கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குறாரு. ரோஹித், ஒரு நிமிஷம் நீ லைன்லேயே வெயிட் பண்ணு, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சாந்தி ரோஹித்தோட ரூமை துடைக்கிறதுக்கு வராங்க. ரோஹித் அவரோட ஃப்ரெண்டுகிட்ட நம்மகிட்ட மொத்தம் எத்தனை சீ இருக்குது அப்படின்னு ரொம்ப சீன் போடுறாரு. லாக்கர்லலாம் சீ வைக்க வேணாம், நம்ம பங்களாக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு பேசுகிறாரு. இந்த 64 lakhsக்காகலாம் எதுக்கு அழுகிற, நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு வைக்கிற டிப்ஸு தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. நீ வேணால் லாக்கரில் வைக்க போகிற 2 சீயை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு பேசுகிறாரு. சாந்தி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. சாந்தி மனசில் நினைக்கிறாங்க, மகளுக்காக பெரிய கோடீஸ்வரனால் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா அழுதுட்டுருக்குறாங்க. சௌந்தர்யா, அழாத கண்ணம்மா, ஹேமாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டுருக்குறாங்க. இப்போ அங்கே வராரு. இப்போ என்ன அழுது ட்ராமா போட்டுட்ருக்குற அப்படின்னு கண்ணம்மாட்ட கேட்குறாரு. உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹேமாவை வச்சு உன்னோட அடுத்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமாட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அவளோட அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவளை நம்ப வச்சிருக்கிறேல அப்படின்னு சொல்கிறாரு. அவள் சாப்பிடாம இருந்தால் அவளுக்கு உடம்பு வேற முடியாமல் போயிடுச்சு, நீ தூண்டி விட்டதெல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தானே இந்த டைமில் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. போட்டு வச்ச பிளானில் ஏதாவது சொதப்பல் ஆயிடுச்சா, அதுக்கு தான் இந்த அழுக அழுதுட்டுருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு.
சௌந்தர்யா பாரதிட்ட சொல்கிறாங்க, நீ உன் பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறியோ அதே அளவு தான் ஹேமா மேலே கண்ணம்மாவும் பாசம் வச்சிருக்கிறாடா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு ஹேமா மேலே பாசம் வைக்கிறதுக்கு இவ யாருமா அப்படின்னு பாரதி கேட்குறாரு. நீங்கள் வேணா உங்கள் மருமகளோட ரொம்ப பாசமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மருமகளுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் இதெல்லாம் என்னோட ஹேமா பக்கத்தில் கொண்டு வர வேணான்னு விட்ட தெளிவாக சொல்லிருங்கம்மா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்னோட மக விஷயத்தில் இனிமேல் இவ தலையிட்டானா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதுதான் கடைசி வார்னிங். இந்த இடத்த விட்டு இவ்வளோ போக சொல்லுங்கம்மா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. பாரதி இப்படி பேசுகிறத கேட்டு கண்ணம்மா ரொம்ப வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.